யாரது? யாரு? நீங்க நீங்கதான் சொன்னீங்க கதவை திறந்து வச்சா சமயத்துல கழுத கூட வரும்னு. நான் கழுத இல்லை. நீங்க இந்த நேரத்துல? இந்த நேரம் தான் சௌரியப்பட்டது. அதான் தனியா வந்தேன். எதுக்கு? என் ஆசையை நிறைவேற்றிக்க. நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் தைரியமா இந்த வீட்டுல இருக்கேன். அந்த தைரியத்தில் தான் நானும் இங்க வந்தேன். எனக்காக நீங்க இதை ஏத்துக்கணும். இந்தாங்க. ஆமா, என்னது? பூலி. சாயங்காலம் டிஃபனுக்கு அம்மா செஞ்சது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால்தான் அப்பவே சாப்பிடாம ஒழிச்சு வச்சு அம்மாவுக்கு தெரியாம கொண்டாந்தேன். சாப்பிடுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? சாரி. நான் வரட்டுமா? கதவு தாப்பா போட்டுங்க. ஹலோ ஹலோ. முக்கியமான விஷயமா தான் வரேன். உனக்கு சூப்பர் ஸ்டார் தெரியுமா? ஓ தெரியுமே. 10 ரேசா தொடர்ச்சியா பண்ணிட்டு வருது. அதைத்தானே சொல்றீங்க? ஆமா. நாளைக்கு கதையே மாறணும். என் குதிரை ரோமன் கிங் ஜெயிக்கணும். எப்படி சார்? அத நீல முடிவு பண்ணும். எப்படியோ அந்த குதிரை ஒழிஞ்சாகணும். குதிரையை உழைக்கிறதா? அதுக்கு இந்த ஜம்பு எதுக்கு சார்? சிங்கிள் டீ கலையில 2 பிளேடு பக்கறீங்க போதும். அந்த ஜாக்கியே அடக்கி காரியத்தை முடிக்கிறேன். டாடி வந்தா, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு ரேஸ்ல பீப்புள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்வியா? என்ன சொல்வியா? மீனா, 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 என்னாச்சுமா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னமா யாருமா இப்படி பண்ணது? டாடி, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு பீப்பிள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொன்னாரு. வாமா. டாடி, நாளைக்கு ரேஸ்ல நீங்க ஜெயிக்காதீங்க. ஜெயிச்சா என்னையும் இப்படி பண்ணிடுவாரு. சரிம்மா, நான் ஜெயிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? டாடி, நீங்க ரேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. அந்த ஜம்பு மாமா வந்து கத்தியால குத்தி வயித்தை கீழ்ச்சிட்டாரு. கனவு ஏதாவது கண்டியாமா? ஆமா டாடி. இந்த பிஞ்சு உள்ளத்தை அந்த ஜம்பு எந்த அளவுக்கு பயமுறுத்திருக்கான்? நீங்க ரேஸ்ல ஜெயிக்காதீங்க டாடி. இல்லம்மா, ஜெயிக்க மாட்டேன். படுத்துக்க, பயப்படாம தூங்கு. போதுமா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க வைங்க. சும்மா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து பார்த்தா சாப்பிட முடியாம திணற வைக்கிறீங்க. சும்மாவா? பிறந்த நாள் விருந்தாச்சே. பிறந்த நாளா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிரசன்டேஷனோட வந்திருப்பேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன, எனக்கா? ஆமாம்மா, இன்னைக்குதான் உன் பிறந்த நாள். ஆமா,
உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜி தான் ரெக்கார்ட பாத்துட்டு வந்து சொன்னான். அதனாலதான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்தாமா பாயசத்தை சாப்பிடு. அம்மா, எனக்கு எத்தனையோ பிறந்த நாள் வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை. கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. இனிமே நாங்க இருக்கோம்மா. அப்படி சொல்லுங்கம்மா. சரி சரி சாப்பிடுங்க. அம்மா, அம்மா. வா கனிமா வா. என்ன விஷயம்? பொண்ணு இல்லம்மா, என் பொண்ணு மீனா உட்கார்ந்துட்டா. மஞ்சள் நீர் ஆட்டுறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அந்த அம்மா பொய் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்ல தண்ணி கிணத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருந்ததை இப்பதானே நான் பார்த்தேன். ஐயோ நல்ல புள்ள, பேசாம இல்ல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா இரு. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே உட்கார்ந்தாலும் மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டணும். போடா இவனே, சரியான விவரம் கட்ட பிள்ளையா இருக்கான். சும்மா இருடா. டீச்சர் அம்மா, நீங்களாவது எனக்கு சொல்லி விட கூடாதா? அம்மாவுக்கு வந்திருக்குங்க. ஓ, ஐயோ. அம்மா, அம்மா, என்னப்பா? இந்தா உனக்கு லெட்டர் வந்திருக்கு. விஜய், உன் காலேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கியா, கண்டிப்பா டியூஷன் வச்சுக்க சொல்லி பிரின்சிபால் எழுதிருக்காரு. அது என்னமோமா, மத்த எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த தமிழ்ல மட்டும்தான் ஏன் வீக்கா இருக்கேன்னு தெரியல. நல்லா இருக்குப்பா. வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா தமிழ்ல பெரிய மேதை. நீ? அம்மா, மாமா வாணி வா. அம்மாவும் பிள்ளையும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டேன் போல இருக்கு. அவசர அவசரமா உங்க பிள்ளை மறைக்கிறாரு. லவ் லெட்டரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. விஜய் தமிழ்ல மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கான். டியூஷன் வைக்கணும். காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நீ தமிழ் டீச்சர் தானே, நீயே அவனுக்கு டியூஷன் சொல்லி கூட. நானா? ஏமா? நான் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா இவருக்கு நான் வேணும்னா சின்ன பிள்ளை மாதிரி அரை டிராயர் போட்டு வரேன். வாணி, வித்தைக்கு வயசு இல்லம்மா. தமிழ் கடவுள் முருகன் தன் தகப்பனுக்கே பாடம் சொல்லி தரலையா? என்னம்மா பெரிய வார்த்தையா சொல்லுங்க. நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இந்த வயசுல நான் எல்லாம் கத்துக்கிறது வெக்கப்படணும். நான் தான் முதியோர் கல்வி மாதிரி கத்துக்கிறேங்கிறேன்னு. அப்புறம் என்ன? சங்க இலக்கியத்துல இருந்து. நீங்க சங்க இலக்கியத்தை சொல்லியே என்ன பயமுறுத்துறீங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல? மனித வாழ்வுக்கு முக்கியமான காதலும் வீரமும் அதுலதான் இருக்கு. வீரத்தை பத்தி சொன்னா பெருமை, காதலுக்கு என்ன பெருமை? பல சமயங்கள்ல காதல் தான் வீரத்துக்கே காரணமா இருக்கும். பல கோழைகளை காதல் வீரனாக்கி இருக்கு. ஆமா ஆமா, வீரத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, டியூஷன் இதுக்கெல்லாம் கூட சமயத்துல காதல் தான் காரணமா இருக்கு. கற்காலத்துல இருந்தே இக்காலம் வரைக்கும் ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து பல அமர காவியங்களை படைச்சிருக்கிறது காதல் ஒண்ணுதான். ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ஷாஜஹான் மும்தாஜ். காதல் மட்டும் ஒரு மகத்தான சக்தியா இல்லைன்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் ஏதாவது தாஜ்மஹால் கட்ட போறீங்களா?